அச்சோ, மஞ்சள் கரு கலையாமல் கத்தியால் இப்படி அழகாக கட் பண்ணிக்கணும். தட்டு ரொம்ப போச்சு. மீதியெல்லாம் நம்ம அப்புறம் சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா எடுத்துக்குவோம். ஆனால் பாருங்களேன், வெஜிடபிள் சாலடு, சூப்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரெட்டெல்லாம் நம்மளே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரூட் சாலடு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த முட்டையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது அப்படியே நான் வாயில் போட்டு சாப்பிட்ற போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இந்த மாதிரிலாம் இப்போ தான் சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைலெலாம் வந்து வேறு மெத்தேடில் இருக்கும். இவங்க அந்த செஞ்சுக்கிற அந்த மெத்தேடே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. தாய்லாந்தில் பட்டாயாவில் டே 2ங்க இது. நம்ம நேற்று தான் வந்தோம். ஆனால் நேற்று நம்ம வரதுக்கு வந்து லேட் ஆகி போச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ணி உள்ளே வரதுக்கு மணி 9 ஆகி போச்சு. ஆனால் நம்ம எதுவுமே வந்து காட்டல. உங்களுக்கு காலையில் நான் வந்து ஹோட்டலில் வந்து காமிக்கிறேன் இல்லையா, ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து எஃப்எக்ஸ் ஹோட்டல். நல்லா இருக்கு, ஆனால் அட்டகாசமாக இருக்குது. பார்ப்போம். ஸ்விம்மிங் பூல் நான் வந்து பெரும்பாலும் நான் ஸ்விம்மிங் பூல்லாம் குளித்தது கிடையாது. ஒன்று இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே அது மட்டும் இல்லைங்க, நல்லா இந்த ஃபிட்னஸ் ரூம்லாம் இருக்குங்க, ஜிம்லாம் இருக்குது. அப்புறம் கேம் ரூம் இருக்குது, சில்ட்ரன்ஸ்லாம் ஜாலியாக கேம் விளாட்லாம். பட்டாயாவோட சிட்டி சென்டரில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டலு. சரி, இப்போ ரொம்ப பசி எடுக்குது, போய் முதல்ல சாப்பிட்ருவோம். நம்ம வந்து இன்றைக்கி 2 இடம் போக போகிறோம். ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, இன்னொன்று டைகர் பார்க். இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அங்கேயும் என்னென்ன ஃபுட்டு இருக்குது அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க முதல்ல போய் சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சுங்க. இது வந்து நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல்லே வந்து செட் பண்ணியிருக்காங்க, பஃபே செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 120 பாட்டு தான், கிட்டத்தட்ட 360 ரூபா ஒரு ஆளுக்கு. தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் இங்கே நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள், ஸ்டீம் ரைஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ்ன்னு போட்டிருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டீம் ரைஸ்லாம் நம்ம சாப்பிட்றது தானே ஊரில், அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் நிறைய எடுத்துக்கலாம். இதில் போர்க் சேர்த்துருக்காங்க, அதனால் வேணாம் எனக்கு, நான் சாப்பிட மாட்டேன். இது சாப்பிட்லாம், கேபேஜ், ஃப்ரைடு கேபேஜ் வித்து ஃபிஷ் சாஸ். இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதுமாதிரி ரைட்லாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணணும். பீன்ஸ் இன் டொமேட்டோ சாஸ். இது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். காலிஃப்ளவர், சிக்கன் சாசேஜ், ஒரு சிக்கன் சாசேஜ் எடுத்துக்குவோம். தாய்லாந்து உணவகம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நேற்று நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. எக்கு பாருங்களேன், அட்டகாசமாக போட்டு வச்சுருக்காங்க. சரிங்க, இப்போதைக்கு தட்டு ரொம்ப போச்சு. மீதியெல்லாம் நம்ம அப்புறம் சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா எடுத்துக்குவோம். ஆனால் பாருங்களேன், வெஜிடபிள் சாலடு, சூப்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரெட்டெல்லாம் நம்மளே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரூட் சாலடு எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, இதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் முதல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். மைல்டு ஸ்வீட்டாக அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்குது இந்த ரைஸு. தாய்லாந்து ஃபுட் பரவாயில்லைங்க. நேற்று சாப்பிட்ட அந்த ஃப்ரைட் ரைஸும் சரி, இன்றைக்கி இந்த பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸும் சரி, சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம இந்த சிக்கன் சாசேஜ் ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் இதை சாப்பிட்டதில்லை. பாருங்களேன், கேப்சூல் மாதிரி இருக்கு அழகா. நல்லாயிருக்கு.
ஆனால் நம்ம ஏன்னா சாஸ் தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட முடியும் நம்மளுக்கு. கொஞ்சம் அந்த ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது நம்ம அப்புறமா சாஸ் எடுத்து வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அடுத்த ஐட்டம் ட்ரை பண்ணுவோம். பொட்டேட்டோ காலிஃப்ளவர் கறி நல்லா காரமாக இருக்குதுங்க. அப்பா சுருக்குன்னுது. அட்டகாசம். இந்த ஆப்பாயில் ட்ரை பண்ணுவோம். மஞ்சள் கரு கலையாமல் கத்தியால் இப்படி அழகாக கட் பண்ணிக்கணும். இதுலையும் பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்து ஸ்வீட் தெரியுது. ஆனால் அந்த முட்டையோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இது அப்படியே நான் வாயில் போட்டு சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இந்த மாதிரிலாம் இப்போ தான் சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைல்லாம் வந்து வேறு மெத்தேடில் இருக்கும். இவங்க அந்த செஞ்சுக்கிற அந்த மெத்தேடே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. சூப்பருங்க. இதை முதல்ல நான் முடிச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் நூடுல்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. கண்ணாடி நூடுல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு, போர்க் சூப் இருக்குது. நான் சாப்பிட மாட்டேன். அதனால் இது வந்து ரைஸ் சூப். நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது சூப்பு. சரிங்க, நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு கடைசியாக காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓகேவா? அச்சோ, பாருங்கள், 2 பிரெட் ஸ்லைஸை வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கே அந்த டோஸ்டர் மிஷின் வந்து ரன் ஆகிட்டே இருக்குங்க. இதில் வந்து நான் வந்து பட்டரு, ஜாமு, அப்புறம் இவங்களே இன்னொரு ஜாம் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 ஃப்ளேவராக நான் வந்து சாப்பிட போகிறேன். இதை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சூப்பர். அந்த 2 ஜாமுமே நல்ல ஃப்ளேவருங்க. சூப்பராக இருக்குது. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அழகாக சாப்பிட்டாச்சுங்க. இப்போ ஃப்ரூட் சாலடு, வாட்டர் மெலன்,
இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பைனாப்பிள். சரியான இனிப்புங்க, அட்டகாசம். சரி, இன்னும் காஃபி டீ ஜூஸ்லாம் இருக்குது, அதை என்ன ஒன்று சாப்பிட்டுட்டு முடிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணுவோம். டீ காஃபி எல்லாம் நம்ம ஊரில் வந்து சாப்பிட்றது தான், அதனால் இவங்களோட கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ண போகிறேன். இதில் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லைங்க, ரியல் கிரேப் ஜூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கூட எதனா வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படியே திராட்சை பழத்தை ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்க, பஃபே முடிச்சாச்சு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கிளம்பலாம்.